ஹை டு ஹெல் ஹாப்பி மார்னிங். ஃபர்ஸ்ட் டே எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ ஏன் அப்படின்னா என்னால் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் எதுவுமே வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நான் வந்து கேரளா போயிட்டேன். ஸோ அம்மா வீட்டில் வந்து ஒரு அதாவது ஃபெஸ்டிவல். ஸோ அதுக்காண்டி நான் போனதுனால என்னால் வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல. ஸோ அங்கே வந்து டவர் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ கேரளா அப்படின்னாவே வந்து டவர் ப்ராப்ளம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அம்மா அவங்க வீடு வந்து கொஞ்சம் வீடியோஸில் எடுக்கிறதுக்கு அவ்வளோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால வந்து எந்த வீடியோவுமே வந்து என்னால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்து ஒரு அக்ஷய திருதிக்கு முந்தின நாள் மார்னிங் தான் நான் வந்து ஊருக்கு வந்திருந்தேன். வந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாமே வந்து எனக்கு ரெஸ்ட்டே இல்லை. மறுநாள் அக்ஷய திருதி அப்படின்றதுனால வீட்டில் எல்லாமே நிறைய ஒர்க்கு இருந்துச்சு. ஸோ அதையே பார்த்துட்டு வந்து என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல. ஸோ நான் நைட் ரொட்டீன் விளாக் வந்து நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து அந்த விளாக் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு ஃப்ரைடே வந்து எடுத்த விளாக் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த விளாக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து நம்மளால வந்து வீட்டில் சுவாமி கும்பிடல முடியல அப்படின்னு சொல்லி யாருமே தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா சில பேர் வந்து வீட்டில் இருக்கலாம், சில பேருக்கு வந்து சில லேடிஸ்க்கு வந்து காமனான பிரச்சனை தான், பீரியட்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பவுமே ஃபீல் பண்ணாதீங்க. அது வந்து நம்மளுக்கு உண்டான ஒரு அந்த 5 days வந்து நம்மளுக்கான, அதாவது லேடிஸான நம்மளுக்கான அந்த டேஸை வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம ரெஸ்ட் எடுத்து நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. இந்த மாதிரி வந்து சாமி கும்பிட முடியல அப்படின்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. அன்னைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு கும்பிட முடியல அப்படின்றவங்க பௌர்ணமியில இல்லாட்டி ஏதோ ஒரு ஃப்ரைடேல வந்து நீங்க வந்து கும்பிட்டுக்கலாம். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணி வெக்ஸ் ஆகாதீங்க. ஃப்ரைடே மார்னிங் வந்து நான் அக்ஷய திருதி வந்தனால ஸோ அன்னைக்கு வந்து நான் வந்து மார்னிங் வந்து 3 o'clock வந்து என்னோட டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 o'clock எழுந்திரிச்சு நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரதுக்கு வந்து 3:30 மேலேயே ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து அம்மாலாம் வந்திருந்தாங்க. ஸோ ஹாலில் படுத்திருந்தனால என்னால் தாண்டி தான் போயிட்டு வந்துட்டு இருக்க முடிஞ்சுச்சு. ஸோ ஏன்னா வீடு வந்து கொஞ்சம் எங்களோட வீடு வந்து சின்ன வீடு. ஸோ ஹஸ்பண்ட் குழந்தை எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வீடு பார்த்தோம். ஸோ அவங்க என்னைக்காவது ஒரு நாள் தானே வருவாங்க அப்படின்றக்காண்டி அதனால வந்து ஒவ்வொரு வேலையாக வந்து செஞ்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து மெயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வாசல் பெருக்கி கோலம் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டிருந்தேன். இன்னைக்கு வந்து நான் வந்து என்ன கோலம் போட்டிருந்தேன் அப்படின்னா தாமரையும் ஸ்வஸ்டிக்கு இருக்கிற மாதிரி கோலம் போட்டிருந்தேன். ஸோ இந்த கோலம் தான் போடணும் அப்படின்ற எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. அன்னைக்கு வந்து அக்ஷய திருதி, ஸோ ஃப்ரைடேவும் சேர்ந்து வந்தனால மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுனால நான் மகாலட்சுமி கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த கோலம் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு எந்த கோலம் தோணுதோ அந்த கோலம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் வந்து நான் சொல்கிறது வந்து ஃப்ரைடே வந்து நீங்கள் அதிகமாக வந்து தாமரை கோலம் வந்து போடுறது வந்து ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வந்துட்டு மகாலட்சுமி பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து நான் ஒவ்வொன்றா வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ரெடி பண்ணிவிட்டு சுவாமி கும்பிட்றதுக்கு வந்து 6 to 7 வந்து சுப்ரஹோரை. ஸோ அந்த டைமில் வந்து தான் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதே டயத்துலேயே வந்து நான் அழகாக வந்து சாமியும் கும்பிட்டு முடிச்சிருந்தேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருள் எப்பவுமே என்னோட வீடியோஸ் பக்கம் எல்லாருக்குமே தெரியும். மகாலட்சுமி பூஜையில் வந்து என்னென்ன பொருள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இருந்தாலுமே இதுலேயுமே சொல்கிறேன். தட்டில் வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு அதில் வந்து நான் வந்து மகாலட்சுமி அக்ஷய தூவிட்டு அதை வந்து ஒரு சின்ன அகலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், ஏலக்காய், கிராம்பு, குன்றின் மணி இந்த பொருள் எல்லாமே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சின்ன ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து மஞ்சளில் வந்து பன்னீர் ஊற்றி நல்லா குழைச்சிட்டு அதை வந்து ஃபுல்லாமே வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். ஸோ பூசிட்டு அதை வச்சுட்டு அது ஃபுல்லாமே வந்து உப்பு, நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற உப்பு வந்து பூஜைக்கு எந்த இதுக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து நான்வெஜ்ஜும் சமைப்போம், வெஜ்ஜும் சமைப்போம். ஸோ அதனால வந்து அந்த உப்பு வந்து நம்ம எப்பவுமே வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இதுக்குன்னு வந்து தனியாக ஒரு பேக்கெட்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த உப்பு தான் வந்து நான் போடுவேன். ஸோ அந்த பவுல் ஃபுல்லாமே வந்து உப்பு போட்டு மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கிழங்கு, கொம்பு மஞ்சள் சொல்லுவாங்க, விரலி மஞ்சள். ஸோ அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் 5 ரூபாய் காயின் ஒன்று வச்சுட்டு அதில் வந்து கண்ணாடியில் வந்து சந்தனம் குங்குமம் வச்சு குட்டி கண்ணாடி எப்பவுமே வந்து பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்பவே நல்லது. அது வந்து ஐஸ்வர்யத்தை வந்து நம்மளுக்கு வந்து ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருட்கள். இது எல்லாமே வந்து
அதுக்கப்புறம் வந்து அழகாக வந்து சாமந்தி பூ வச்சு ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு அதை அழகாக தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து நம்ம முக்கியமாக வைக்க வேண்டிய பொருள் அப்படின்னா வந்து அக்ஷய பாத்திரம். ஸோ அக்ஷய பாத்திரம் வந்து நம்ம செம்பு, அதாவது சில்வர், எவர் சில்வர் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, இரும்பு எவர் சில்வர் மட்டும் யூஸ் பண்ணாமல் பித்தளை செம்பு, காப்பர் செம்பு, இந்த மாதிரி மண் செம்பு, மண்ணில் இருக்கிற அந்த பானை மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு அதில் வந்து ஒரு பக்கம் வந்து சஸ்டிக் போட்டு விட்டுருந்தேன் குங்குமத்தால், அது ஃபுல்லாமே மஞ்சள் பூசிட்டு சஸ்டிக் போட்டு விட்டுருந்தேன். இன்னும் பேக் சைடில் வந்து ஸ்ட்ரீம், அதாவது இந்த ஸ்ட்ரீம் அப்படின்ற மந்திரம் வந்து நம்ம மகாலட்சுமி தாயாருக்கே வந்து உகந்தமான ஒரு மந்திரம். நம்ம என்னென்ன சோஸ்திரங்கள் படிக்கிறத விட இந்த ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு மந்திரத்துக்கு உண்டான பவர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரீம் அப்படின்னு எழுதி விட்டுருந்தேன். நான் வந்து குங்குமத்தால் தான் வந்து ஸ்ட்ரீம்னு எழுதியிருந்தேன், ஸ்வஸ்டிக்குமே போட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பானையில் வந்து ஃபுல்லாக இல்லாமல் ஒரு அதாவது அரை அளவுக்கு வந்து நான் உப்பு வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ உப்பு போட்டுட்டு அது மேலே வந்து மஞ்சள் குங்குமம் இது ரெண்டுமே போட்டு ஸோ அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான பொருள் அப்படின்னா வந்து இதுதான். ஏன்னா அக்ஷய பாத்திரத்தில் நம்ம என்ன வைக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து சந்தேகமாக இருக்கும். சில பேர் வந்து அக்ஷய பாத்திரமே வந்து வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நானுமே வந்து இது வந்து 2வது வருஷம்தான் இந்த மாதிரி நான் வைக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு வந்து இப்படிலாம் வைக்கணும் அப்படின்றது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்து கோமதி சக்கரம் 2, மஞ்சள் கலர் சோழி 2, தாமரை மணிகள் 2, குன்றின் மணி 3, அப்புறம் வந்து மகாலட்சுமி காயின் இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது லக்ஷ்மி குபேர பூஜைக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த காயின் இருந்தாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளி காயினில் மகாலட்சுமி படம் போட்டிருக்கோம். ஸோ அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன குன்றின் மணி, சின்ன 3 குன்றின் மணி போட்டு சின்ன ஒரு வெள்ளியோ தங்கமோ ஆன பொருள் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை கற்பூர துண்டு வச்சு நீங்கள் அழகாக வந்து அதை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம ரெடி பண்ண அந்த பானை இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து இந்த மடிச்சதை வந்து நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து மஞ்சள் குங்குமம் அக்ஷதை 3மே போட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோதான், இதுதான் வந்து அக்ஷய பாத்திரம். ஸோ இதில் வச்சிருக்க பொருள் எல்லாமே வந்து மகாலட்சுமிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சமான பொருள். அதில் வந்து ஒரு பூ அழகாக நீங்கள் வச்சுக்கோங்க. என்ன பூ வேணால் வச்சுக்கலாம், மல்லிகைப்பூ வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து மகாலட்சுமிக்கு பிடித்த மலர்கள் அப்படின்னா வாசனை நிறைந்த மலர்கள், அதை நீங்கள் வந்து மகாலட்சுமி பூஜையில் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு, நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி ஃபோட்டோ வந்து 2 இருக்குது. ஸோ அந்த 2 ஃபோட்டோவுமே வந்து பன்னீர் ஊற்றி நல்லா க்ளீனாக வந்து தொடச்சி எடுத்துட்டேன். தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சந்தன குங்குமம் வந்து வச்சுருந்தேன். ஸோ நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபோட்டோவும், அப்புறம் அஷ்டலட்சுமிகள் குபேரரோட இருக்கிற ஒரு ஃபோட்டோவும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மீஷோலேருந்து இந்த மகாலட்சுமி விக்கிரகம் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே வாங்கினது. அதோட ஷார்ட் கூட நான் கூட ஏற்கனவே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். விநாயகரும் லக்ஷ்மி விநாயகர் 2 பேரும் இருக்க மாதிரி. ஸோ அவங்களுக்குமே வந்து அழகாக பொட்டு வச்சு ஒரு கண்ணாடி பிளேட், என்கிட்ட வந்து பித்தளை பிளேட் வந்து இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி பிளேட்டில் வந்து பச்சரிசி பரப்பி அதில் மஞ்சள் குங்குமம் 5 ரூபாய் காயின் வச்சு அம்மனை வந்து அழகாக வந்து அமர்த்திட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம் தான் போயிட்டேன். பூஜை ரூம் போயிட்டு கீழே வந்து பன்னீர் ஊற்றி நல்லா வந்து ஒரு துணி வச்சு நல்லா அந்த இடத்த வந்து க்ளீனாக தொடச்சி எடுத்துட்டு மஞ்சளில் வந்து பன்னீர் ஊற்றி குழப்பி ஸோ அந்த இடத்துல வந்து நல்லா வந்து போட்டு பூசி விட்டுக்கிட்டேன். ஸோ இது மாதிரி ஏன் பூசுகிறோம் அப்படின்னா வந்து நம்மளால் கோலம் போட முடியல அப்படின்னா நம்ம மஞ்சள் பூசிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஒயிட் கலர் டைல்ஸ்னால வந்து கோலம் போடுறது வந்து தெரியாது. ஸோ அதனால மஞ்சள் பூசிட்டு அது மேலே வந்து தாமரை கோலம் போட்டு கோலத்துக்குமே வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த மணப்பலகை மேலே வந்து நான் மாக்கோலம் போட்டிருந்தேன். ஸோ மாக்கோலம் அந்த மணப்பலகை எடுத்து அதுக்கு மேலே வந்து சிகப்பு கலர் துணி தான் வந்து விரிச்சு விட்டுருந்தேன். சிகப்பு கலர் துணி வந்து விரிச்சிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து ஜாக்கெட் பிட் இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து நான் வந்து விரிச்சு விட்டுருக்கேன். அது நீங்கள் வேணுன்னா பட்டில் கூட நீங்கள் வந்து சிவப்பு கலரில் வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பச்சரிசி பரப்பி
அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுவாமி போட்டோ வந்து நான் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு தான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ பூஜைக்கு அப்படின்ற போது நான் தனியாக வந்து ஒரு விளக்கு வந்து நான் இப்போ வச்சிட்ருக்கேன் தனியாக. ஸோ இந்த விளக்கு வந்து நான் தனியாக வச்சுருக்கேன் பூஜைக்குன்னே வந்து. ஸோ இந்த விளக்கு வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஸ்பெஷலான விளக்கு. ஸோ அது ஏன் அப்படின்னா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி ஸோ ஒரு 1 இயரில் வந்து நாங்கள் வந்து அன்னபூர்ணி விக்கிரகம் வாங்க போயிருந்தோம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ வந்து எனக்காண்டி ஆசையாக வந்து வாங்கி கொடுத்தாங்க, அழகாக க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கிட்ட வந்து 2 குத்து விளக்கு வந்து சின்ன குத்து விளக்கு வச்சுருந்தேன். ஸோ இந்த விளக்குமே வந்து எனக்கு பழனியிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க. நான் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவங்களா வந்து எனக்கு சர்ப்ரைஸாக வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தாம்பலம். ஸோ தாம்பலம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோலையும் வந்து காட்டியிருக்கேன். தாம்பலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அமௌண்ட் வைங்க. அது 101 இருக்கலாம், 11 ரூபாவாக இருக்கலாம். உங்களால் உங்கள் தகுதிக்கு என்ன முடியுமோ அதையும் நீங்கள் செய்யுங்க. இவ்வளோதான் செய்யணுன்ற எந்த ஒரு கட்டாயமே கிடையாது. அதுக்கு குபேரர் சிலையும் பிள்ளையார் சிலையும் வச்சுட்டு அதுக்கு என்கிட்ட இருக்க கொஞ்சம் மணிஸ் வந்து ஒரு பிளேட்டில் பரப்பி நடுவில் வந்து சில்லறை காசுகளை வந்து நான் கொட்டி வச்சுருந்தேன். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நெய் விளக்கு ஏற்றிடலான்ட்டு நான் விளக்கில் வந்து நெய் ஊற்றிட்டு பஞ்சுத்திரி போட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து விளக்கு ஏற்றிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஒரு கண்ணாடி அதாவது பீங்கான் பிளேட் வச்சு அது மேலே நம்ம ரெடி பண்ண அந்த அக்ஷய பாத்திரம், அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ண மகாலட்சுமி விக்கிரகம் வச்சு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்புறமேட்டா வந்து மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருள் நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த ரெடி பண்ண பொருள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். மெயினாக முக்கியமாக வைக்கிறது வந்து பஞ்சபாத்திரத்தில் வந்து தீர்த்தம். அதுக்கப்புறம் வந்து சாமந்தி பூ வச்சு சுவாமி ஃபுல்லாமே வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். பிள்ளையாருக்கு வந்து மல்லிகை பூ வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து விளக்குக்கும் வந்துமே அழகாக வந்து மல்லிகைப்பூ வச்சுட்டு அம்மன் ஃபோட்டோஸ்க்குமே வந்து மல்லிகைப்பூவும் சாமந்தி பூவும் வச்சுருந்தேன். விக்கிரகம் நம்ம வச்சுருந்த இந்த விக்கிரகமே வந்து மல்லிகைப்பூ தான் வச்சுருந்தேன். ஸோ நம்ம வந்து மல்லிகைப்பூ யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான மலர்கள் வந்து வாசனையான மலர்கள். அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி பாதத்துக்கு கீழே வந்து நம்ம அந்த விரலி மஞ்சள் கொம்புள்ள மஞ்சள் வந்து நம்ம வைக்கணும். அப்புறமேட்டா வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து பசும் பால் வந்து தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி அதில் வந்து கற்கண்டு ஏலக்காவும் போட்டு கற்கண்டு பால் தான் இன்னைக்கு வந்து நான் சிம்பிளாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறமேட்டா வந்து பஞ்சகவ்ய விளக்கு எல்லாருக்குமே வந்து இந்த விளக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம வீட்டில் வந்து இருக்கிற எந்த வறுமையுமே போக்கக்கூடிய ஒரு விளக்கு அப்படின்னா அது பஞ்சகவ்ய விளக்கு. ஸோ இது வந்து ஹோமம் பண்ணுறதுக்குண்டான பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரைடே வந்து வீட்டில் வந்து பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுங்க. ஃப்ரைடே ஏற்ற முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி மகாலட்சுமி பூஜை நம்ம பண்ணும்போது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுறது வந்து ரொம்பவே சிறப்பு. இந்த பஞ்சகவ்ய விளக்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்றது ஆல்ரெடி வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்காண்டி சொல்கிறேன். மாட்டோட சாணம், மாட்டோட நெய், பசும் நெய், தயிர், பால், கோமியம், இந்த 5 பொருளுமே சேர்த்து தான் வந்து இந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து தயார் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் தீப தூபம் எல்லாமே வந்து காட்டி முடிச்சுட்டு நான் வந்து அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் தான் வந்து படிச்சிருந்தேன். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஸ்தோத்திரம். இது நம்ம வீட்டில் வந்து படிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல் ஆலாத்தி காட்டி சுவாமிக்கு வந்து ஆராதனை பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணிவிட்டு ஸோ அன்றைக்கி ஃபுல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நம்ம வீடு ஃபுல்லாமே இருக்கும். ஸோ எனக்கு வந்து அது வந்து எப்போவுமே வந்து நடக்கும். எப்போ நான் மகாலட்சுமி பூஜை பண்ணாலுமே எனக்கு வந்து வீடு ஃபுல்லாமே அன்றைக்கி ஃபுல்லாமே ரொம்பவே வந்து பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ஸோ எனக்குள்ளமே ரொம்பவே வந்து பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்மனுக்கு வச்ச பிரசாதத்தை வந்து நான் அம்மனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த பஞ்சகவ்ய விளக்குலேருந்து எவ்வளோ வந்து புகை வருதுன்னு. ஸோ இந்த அளவுக்கு வந்து புகை வரும், இன்னும் புகை வரும், புகை இன்னும் வந்து ரொம்ப புகை வரும். வீடே வந்து ஒரு நல்ல நறுமணமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.